கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய வசனம், உசியா கர்த்தரை தேடின நாட்களில் ஆண்டவர் அவன் காரியங்கள்லாம் வாய்க்க செய்தார். அதனால் கூட ஒவ்வொருத்தர் வாழ்க்கையில் அவங்க செய்கிற காரியங்கள்லாம் வாய்க்கணும்னு சொன்னால் தேவனை அவர்கள் தேடுகிறவர்களாய் இருந்தால்தான் அவங்க செய்கிற காரியங்கள்லாம் வாய்க்க செய்ய முடியும். அவரை தேடணும், ஆண்டவரை தேடணும், அதிகாலை தேடணும், வேதத்தை தேடணும், வேதத்தில் வார்த்தைகளை வாசிக்கணும், தியானிக்கணும். ஆண்டவரை நம்ம அனுதினமும் நம்ம தேடுக்குள்ள நம்ம இருக்கணும். உசியா ராஜா கர்த்தரை தேடின நாட்களில் ஆண்டவர் அவன் காரியங்கள்லாம் வாய்க்க செய்தார். ஒவ்வொரு நாளும் நம்ம நினைக்கிறோம், ஒரு நாள் செய்கிற ஏன் வாழ்க்கையில் மட்டும் எதுவுமே நடக்க மாட்டேங்குது. ஒரு பிஸ்னஸ் பண்ணால் சரியாக நமக்கு அதில் ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்தை பார்க்க முடியல, வேலையிலும் நமக்கு ஒரு உயர்வு இல்லை, எது செய்தாலும் நமக்கு எதுவுமே நடக்கலை. அப்போ எல்லாமே ஒரு தோல்வியாக இருக்கா? உடனே நம்ம எங்கே குறைவாக இருக்கோம் நம்ம ஆராய்ந்து பார்த்ததை நம்ம சரி பண்ணணும். எங்கே நம்ம தவறு செய்கிறோம், எங்கே குறைவுள்ளவர்களாக நம்ம இருக்கிறோம், நம்ம ஆராய்ந்து பார்த்து நம்ம சரி செய்யணும். சங்கீதத்தில் கூட துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரியாசக்கார உட்கார இடத்துல கூட உட்காராமலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாக இருந்து இரவும் பகலும் அதை தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான். பிரியமாக வாசிக்கணும், கடமைக்காக வாசிக்கிறது சொல்லலை. பிரியமாக இருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் நம்ம தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன்தான் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை உதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். நம்ம செய்வதெல்லாம் வாய்க்கிறோன்னா ஆண்டவர் விரும்புகிற அப்படின்னு நம்ம வாழணும். துன்மார்க்குடைய ஆலோசனை நம்ம நடந்துடக்கூடாது, பாவிங்க நிற்கிற வழியில் நம்ம நிற்கக்கூடாது, பரியாசக்காரர் உட்கார இடத்துல நம்ம உட்காந்து கதை அரட்டடிச்சுன்னு கிண்டல் பண்ணின்னு கேலி பண்ணிட்டு பரியாசத்தை ஆண்டவர் விரும்புகிறதே கிடையாது. அந்த இடத்துல நம்ம உட்காரவே கூடாது. அந்த இடத்த விட்டு உடனே நம்ம விலகி போயிடணும். கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாக இருக்கணும். பிரியமாக இருந்து வாசித்து அதை தியானித்தா நாம் எப்படி இருக்கோம் நமக்கே தெரியும். நம்ம எப்படி இருக்கோம், நம்ம பேசுறது கரெக்டாக, செய்கிறது கரெக்டாக. அப்போ அந்த வேதத்தை வாசித்து தியானிக்கும் போது வேதத்தின் மூலம் கர்த்தர் நம்ம கூட பேசுவார். நம்ம எதில் குறைவுள்ளலாம் இருக்கோம், எதில் நம்ம சரி பண்ணணும், எதில் நம்ம மாற்றிக்கணும், ஆண்டவர் நம்மோடு கூட பேசுவார். தியானிக்கணும். தியானிக்கிற மனுஷன்தான் பாக்கியவான். அப்போ அவன் செய்கிற காரியத்தை தான் வாய்க்க செய்வான் ஆண்டவர் சொல்லிட்டு வசனம் சொல்லுது. அதனால கூட வார்த்தை கேட்குற ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலையும் நம்ம கையிட்டு செய்கிற காரியமெல்லாம் வாய்க்கணும். அந்த தொழிலாக இருக்கலாம், வேலை ஸ்தலமாக இருக்கலாம், நம்ம கையிட்டு செய்கிற எந்த காரியமாக இருந்தாலும் சரி, அது எல்லாமே நம்ம வாய்க்கணும்னா கர்த்தர் நம்ம கூட இருக்கணும். கர்த்தரை தேடணும். கர்த்தரை தேடி வேதத்தை வாசித்து தியானித்து அவருக்கு பிரியமாய் நம்ம நடக்கும்போது நிச்சயமாக நம்ம என்ன செய்கிறோமோ அந்த காரியங்கள்லாம் கர்த்தர் வாய்க்க செய்வார். அந்த வார்த்தை கேட்குற ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலையும் இது வரைக்கும் நான் செய்கிறது எதுவுமே சரியாக வரலையே அப்படின்னு சொல்லி யாரெல்லாம் கலங்கிட்டு இருக்கீங்களோ, இனி ஆண்டவரை தேடும் பொழுது நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில் தோல்வியெல்லாம் ஜெயமாய் மாறும். தோல்வியெல்லாம் எங்கெல்லாம் நம்ம தோல்வியை பார்த்தோம் அந்த இடமெல்லாம் தேவன் ஜெயமாக கர்த்தர் மாற்றுவார். அதனால் கூட நம்ம எப்படி நம்ம இருக்கோம் நம்ம ஆராய்ந்து பார்த்து நம்ம ஒப்பு கொடுக்கும் பொழுது நிச்சயமாக நம்ம செய்கிற காரியங்கள்லாம் வாய்க்க செய்வார். நம்ம மாற்றிக்கொள்ளணும். தேவன் விரும்புகிறபடி நம்ம மாற்றிக்கொள்ளும் போது நம்ம கையிட்டு செய்கிற காரியங்களை கர்த்தர் வாய்க்க செய்வார். ஜெபிக்கலாமா? துதிகள் மத்தியில் வாசம் செய்கிற நல்ல தகப்பனே, இயேசுவின் நாமத்தினுடைய சமூகத்தில் வருகிறோம். இந்த வார்த்தை கேட்குற ஒவ்வொருத்தர் வாழ்க்கையில் ஆண்டவரே, உசியா ராஜா கர்த்தரை தேடும் நாட்களை வாய்க்க செய்தான்னு பார்க்குறேன் சப்பா. அவன் தேடும்போது அதை அவன் செய்கிற காரியங்களாம் வாய்க்க செஞ்சுங்கப்பா. அதே போல் இந்த வார்த்தை கேட்குற எங்களை ஒவ்வொருத்தர் வாழ்க்கையில் அங்கே செய்கிற காரியம்லாம் வாய்க்க செய்ய அவன் தேடக்கூடிய கிருபை கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் தரும்படி நம்ம கருத்தில் ஒப்பு கொடுக்குறேன் சப்பா. அது எப்படி வருகிற நாட்களில் இந்த துன்மார்க்குடைய மற்ற ஆலோசனை நாங்கள் கேட்கக்கூடாது, பாவிங்க நிற்கிற இடத்துல நிற்கக்கூடாது, பரியாசக்கார உட்கார இடத்துல உட்காரக்கூடாது.
நமக்கு பிரியமாக வேதத்தை வாசிக்கணும், தியானிக்கணும், அதன்படி நடக்கக்கூடிய கிருபை எங்களுக்கு இந்த வார்த்தை கேட்குற ஒவ்வொருவருக்கும் கொடுங்க. செய்கிற காரியங்கள்லாம் கர்த்தர் வாய்க்க செய்து ஆண்டவரே ஒவ்வொரு குடும்பத்திலையும் ஒரு புதிய காரியத்தை கர்த்தர் செய்யுங்கப்பா. எதிர்பார்த்து நன்மைகளை பெற்றுக்கொள்ளட்டும், ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளட்டும், அற்புதங்களை பெற்றுக்கொள்ளட்டும் கர்த்தா. அப்படி நீங்கள் செய்யப்போவதற்காக நன்றி செலுத்துவோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக.